மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளினோடு ஆண்டோட பாதத்தில் வர தேவன் கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்ம கையில் வேத புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேத புத்தகம் இல்லைன்னா பின்னாடி வேத புத்தகம் தயவுசெய்து பிள்ளைகளுக்கு கையை உயர்த்தி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பைபிள் கொடுக்கும். தம்பிங்களா பைபிள் கொடுத்துருங்கப்பா எல்லாருக்கும். தம்பி எடி, those who have Bible, please pick up the Bible and pass it to everyone. ஸோ எல்லார் கையிலையும் வேதம் பின்னாடி இருக்குது, தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எடுத்துக்கிற வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் 24 முதல் 30 வசனம், 36 முதல் 43 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த காலங்களில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊமைகளை குறித்து நான் சிந்தித்திருக்கோம். மாலை பொழுதில் ஊமைகளை பேசுகிறேன், காலையில் வேறு காரியம் பேசிகிட்ருக்கேன். இந்த எல்லா செய்திகளும் நமக்கு யூடியூப்பில் இருக்குது, சர்ச் வெப்சைட்டில் கிடைக்கும். நமக்கு தயவுசெய்து வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா செய்திகளும் நீங்கள் எல்லாத்தையும் வர முடியலன்னா கூட கேட்க முடியும். கேட்டுட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அனுப்பி விடுதுன்னா அனுப்பி விடுங்க. இது கர்த்தருடைய வார்த்தையை பேசினது வெறும் சர்மன் மட்டும்தான் இருக்கும், பாடல்கள் எல்லாம் ஒன்றுமே வைக்க மாட்டோம். ஏன்னா செய்தி மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ வேணாலும் கேட்கலாம். சரியா? சரி, இந்த போன வாரத்தில் நான் என்ன செஞ்சேன், போன வாரத்தில் சொல்கிறேன் விசேஷமாக காலைகளில் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, போன வாரம் 4 ஆராதனைகளிலும் போன மாதத்தில் குடும்பத்தை குறித்து பேசியிருக்கிறேன். நான் டீட்டெயிலாக பேச மாட்டேன், அதை போய் கேளுங்க. மாலையில் உவமைகளை தொடங்கியிருக்கோம், உவமைகள் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வாரம் காலையில் என்ன பார்த்து தேவ ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கோம். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது. இன்றைக்கி வசனம் தொடங்கும் போதே தேவ ராஜ்யத்தை பற்றி ஒரு ராஜ்யத்தை பற்றி தான் தொடங்குது. ஸோ அது தொடர்ச்சி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரியா? ஆக இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பேசணும் யாருக்கு தெரியும்? நான் ஆசிரியராக இருந்து வந்திருக்கிறேன். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தேன்? நான் டீச்சராக வேலை பார்த்தேன். என்னம்மா சொன்னீங்க? கரெக்டாக சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க. அதாவது அதே மத்தேயு அதிகாரம் 1 13 23 வேத வசனங்களை வாசிக்க சொல்லியிருந்தோம். அதில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை விதமான விதைகளை பார்த்துருக்குறோம். விதைகள் வேறு என்ன பார்த்தோம்? நிலம். எத்தனை விதமான நிலம் இருக்குது? ஒரு பாட்டு கூட கற்றுக் கொடுத்தேன். நான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு அது தெரியுமா உங்களுக்கு? 703வது பாட்டு நான் நினைக்கிறேன். 703 எடுங்க பார்க்கலாம். 703. ஆமாம், அதை பாட்டு தான். 703வது ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாடிடுவோமா எல்லாரும்? பலன் கொடுப்பீர் நல்ல பலன் கொடு. 703 பாட்டு. அதான் போன வாரோட செர்மனோட தொடர்ச்சி. நான் அடுத்தது பேச போகிறேன். பலன் கொடுப்பீர் நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், வழியோரமா நான் கற்பாரியா முட்புதரா இல்லை நல்ல நிலமா. நான் பாடலாமா இந்த பாட்டு? நான் பாடினதில் என் கூட சேர்ந்து பாடுங்க. பலன் கொடுப்பீன் நல்ல பலன் கொடுப்பீன், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீன், பலன் கொடுப்பீன் நல்ல பலன் கொடுப்பீன், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீன், வழியோரமாம் நான் கற்பாரையாம் முட்புதரா இல்லை நல்ல நிலமாம், வழியோரமாம் நான் கற்பாரையாம் முட்புதரா இல்லை நல்ல நிலமாம், பலன் கொடுப்பீன் நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். சரி, இந்த பாட்டு தான் பாடணும். இப்போது எத்தனை நிலம் இருக்குன்னு சொன்னோம் நம்ம? 4 விதமான நிலம். எதை காமிக்குதுன்னு நம்ம சொன்னோம்? எதை சித்தரிக்குதுன்னு பார்த்தோம்? எதுமா? போன வாரம் தலைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த ஹியரர்னு கேட்டோம். யாருடைய இருதயம்? கேட்கிற இருதயத்தை பற்றி தான் அந்த வேதம் சொல்லுது. விதைக்கிறவனும் ஒருத்தன், விதையும் வேத வசனம், எல்லாத்தையும் விதைக்கிற இடம் தான் தப்பான இடத்துல விழுகுது. ஆக இந்த தப்பான இந்த 4 இடத்துல விழுகுது. அந்த 4 நிலமும் 4 விதமான இருதயத்தை பற்றி பேசிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம். வழியோரம்னா எப்படிப்பட்ட இருதயம்? வழியில் விழுந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கடினமாக இருதயம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கடினமான இருதயம்.
அப்போ கற்பாறையில் விழுந்த இருதயம் எப்படிப்பட்டது? ஆழமில்லாதது, ஷாலோ ஹார்ட்னு சொல்லுவாங்க, ஆழமில்லாதது. முட்புதரில் விழுந்தது எப்படிப்பட்ட இருதயம்? எப்படிப்பா? டிஸ்ட்ராக்டட் அது கவன சிதை உள்ள இருதயம். அப்புறம் மூணாவது கடைசி வருது இருதயம் நல்ல நிலம். நல்ல நிலம் எப்படிப்பட்டது? ரிசப்டிவ் ஹார்ட், ஓப்பன் ஹார்ட், ரெஸ்பான்சிவ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ரிசப்டிவ், கடவுள் வசனத்தை எடுத்துக்கிறோம், மனம் பெரித ஆண்டோட வார்த்தைக்கு எப்போவுமே திறந்து வச்சுருக்கோம், அப்புறம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கும். இந்த 4வது இருதயம் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தோம். எப்படி பலன் கொடுக்கும்? எத்தனை? 30, 60. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? இந்த 4 நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வழியருகிற இருக்கீங்களா? கற்பாறையில் இருக்கிறீங்களா? முட்புதராக இருக்கிறீங்களா? இல்லை நல்ல நிலமாக இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை நீங்கள் கேட்டு பார்த்துக்கங்க. என்னையா நல்ல நிலம்னா என்ன பண்ணணும்? இந்த பலன் கொடுக்கணும்ல. பாட்டு அப்படி தானே பாடணும். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். அப்போ இருதயத்தில் கேட்டு நல்ல நேரத்தில் விதைய போட்டோம் நினைச்சு டக்குன்னு வளர்ந்து அது நல்லா பெருசாகி அது என்ன கொடுக்குது பலன்? 10, 30, 60, 100 பலன் கொடுக்குது பாருங்க. ஒரே ஒரு விதை. வசனம் ஒன்று தான், போதிக்கிறவனு ஒருத்தன் தான். ஆனால் சிலர் வார்த்தையை கேட்டு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோட வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, ஆண்டவர் தங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பாங்க, அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனால் அதை ஒட்டி தான் இந்த இன்னைக்குள்ள செய்தி. அது இல்லாமல் நான் ஒரு சில காரியங்கள் போன வாரம் சொல்லியிருந்தேன், என்னென்ன செய்ய சொல்லிட்டு 4 காரியம் சொல்லியிருந்தேன். நம்ம சோதித்து பார்க்கணும். பண்பட்ட இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஆண்டோட இந்த தலைகளுக்கு எல்லாத்தையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தடங்களையும் போட்டுட்டு ஆண்டோட வசனத்துக்கு நிற்கணும். எந்த சோதனை வந்தாலும் சரி, கடைசி வரை ஆண்டவருக்கு கனி கொடுக்குற கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். அதுதான் போன வார செய்தியின் சுருக்கம். 4 விதமான நிலம், 4 விதமான இருதயம், 3 விதமான இருதயம் நல்ல இருதயம் கிடையாது. இன்றைக்கி சபையில் இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்குறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு சாமி சொன்னார். இன்றைக்கி சொல்ல காரியப்பட்டது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் தேவராஜ்யத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நன்மை மற்றும் தீமையின் அழகாக தமிழில் போடும்போது நீங்கள் என்ன போட்டிங்க தம்பி? ஒரு வார்த்தை அதுக்கு இடையில முன்னாடி போட்டிங்களே, நிதர்சனமான உண்மையான நிலைமை. இன்றைக்கி பல வேலைகள் நம்ம சபைக்கு வருகிறோம், வசனம் போதிக்கப்படுகிறது, உண்மைதான். சத்தியத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், உண்மைதான். நீங்கள்லாம் நிறைய பேர் விவசாய நிலத்தில் பண்ணியிருக்கீங்க, விவசாயம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நெல் தானே தூவிங்க. ஆனால் நெல் மட்டும் வளர்த்த கூட கலை எங்கேருந்து வந்துச்சு? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி முக்கியமாக நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, 3 முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கலைகளின் ஓமையை பற்றி பேசுகிறது. கலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் அந்த கலையை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கு அந்த வேத வசனத்தில். 24:30 எப்படி கலை உள்ளே வந்துச்சுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்படி அதை பற்றி விவரம் சொல்லியிருக்குது. அப்புறம் 3வது அதை நம்ம எப்படிப்பட்ட பயன்பாடுகளை நாம் எப்படி அதை செய்கிறது. இந்த வசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை, நல்லா கவனமாக கவனிப்பேங்க. நான் பிரசங்கம் பண்ண முடிச்சு கடைசியில் என்ன செய்வேன்? நான் என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணணும்? வெறும் மண்டையில் வாங்கி சரக்கை வச்சுக்கிட்டு தலை மட்டும் பெருசாக போய் இருதயமும் கையும் சூமி பண்ணால் எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? இவ்வளோ பெரிய தலை, உடம்பு இம்புட்டு உண்டு, இருதயம் இம்புட்டு உண்டு, கையெல்லாம் சூம்பி போயிருக்கு, எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பார்க்க அழகாக இருப்பீங்க தானே நீங்கள்? என்னையா? நீங்கள் நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் தெரியுறாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் யோசிப்போம். நீங்கள் எல்லாம் கவனமாக கவனிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஏதாச்சும் தெரியலன்னா என்னை கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் போன வாரம் கூட சொன்னேன், இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். நான் இவ்வளோ நாளாக பிரசங்கம் பண்ணுறேன்னு, என்ன ஆண்டவரே ஒன்றுமே கேட்க மாட்டாங்களே, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களே, இது புரியுதா புரியலையா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஏசாமியே சொன்னார் பாருங்களேன், கடைசி வசனம் 46 வாசிங்களேன், எனக்காக 43 வாசிங்களேன். பிரகாசிப்பார்கள். ஆண்டவராக இயேசு ஓமைக்கும் சொல்லும்போது ஒரு வார்த்தை மறுபடியும் உபதேசித்த பிறகு கடைசியில் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் அங்கே என்னான்னு கேட்டேங்கன்னா, சில காதுகள் என்ன செய்ய, கேட்கிற காது, கேட்டு மனதில் வாங்கி அதை செயல்படுத்துகிற காது. ஒரு சில இது கேட்டு இந்த காதில் வாங்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறையா பேர் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் ஜட்ஜு கிடையாது, சாதாரண மனுஷன் உங்களை போல. ஆனால் ஒன்று மட்டும்தான் என்னோடய வேலை இங்கே என்னென்னா, வேதத்தை வேதமாக கற்றுக் கொடுக்குறது.
கதையெல்லாம் விடாமல், ரைட்டா? சரி, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட 3 காரியம் பேச போகிறேன். இந்த கலை எப்படி வந்துச்சு, ரெண்டாவது இந்த கலையின் விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை எப்படி நான் பயன்படுத்த முடியும், வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் என்பதை பார்க்க போகிறோம். சரிதானே? ஆக முதலாவது கதைக்கு போயிடுவோமா? நம்ம எல்லாரும் எடுத்துக்கோங்க. எனக்காக வசனம் வாசிங்க, எனக்காக வாசிங்கப்பா. நீங்கள் எங்கேருந்து வாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா 24லேருந்து வாசிக்கணும். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் விதைக்க. ஆக இங்கே நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா, சபையில் வந்தோ, சபையில் தேவராஜ்யத்தை பற்றி நான் காலையில் பேசியிருக்கேன். தேவராஜ்யம் என்பது இதுதான். தேவன் இருக்கிற இடம் தான். எங்கே தேவனுடைய வசனம் சொல்லப்படுதோ தேவராஜ்யம் அங்கே தான் என்ன செய்து காணப்படுகிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். திருச்சபையில் நீங்கள் நல்லா கவனிப்பா. இதை கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் நம்ம பேசுகிறதே கிடையாது. எது வேணாலும் பண்ண நம்ம சொல்கிறோமா? இங்கே வந்துட்டு உண்மையாயிரு, ஆண்டவருக்கு பிரியமாயிரு, ஆண்டவர் காரியத்தை செய்யி, தியாகத்தோடு என்ன சரி அன்பை செய், இப்படி நிறைய காரியங்கள் வசனத்தில் கூட காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார், செய்களுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் என்ன வச்சுருக்கிறான், அவன் கோதுமை என்ன செஞ்சான், அவன் வாழ்க்கை நல்ல தானியத்தை விதைக்கிற ஒரு நல்ல பண்ணை இருக்குது அல்லது வயல் இருக்குது. அவனோட வேலை என்னன்னு கேட்டால் நல்ல விதையை விதைக்கிறது மாத்திரம். இது எப்போவுமே ஆண்டவராக இயேசுடைய பிரசங்கத்தை பற்றி நான் போன வாரமும் சொல்லும்போது சொன்னேன், ஓமையை சொல்லுவார். அதில் ஒரு கருத்தை சொல்லி இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை என்ன செய்வார், அதில் உள்ள ஒளிஞ்சிருக்கும். அதான் அடுத்த பகுதி நம்ம வாசிக்க போகிற விளக்கத்தை. இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஓமையை சீர்களுக்கு சொல்கிறத நீங்கள் பார்க்குறோம். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோதுமையும் கலையும் அதே வயலில் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, உடனே பிச்சு போட மாட்டார். உடனே எடுத்துட்டு வர எடுக்க மாட்டார். ஐயா எப்போ வர நீங்கள் கலையை வீட்டில் வச்சுருப்பீங்க, களை தெரியுமா தெரியாதா நம்ம உள்ளே இருக்குன்னு? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்புறம் கூட என்ன செய்வோம், கலைன்னு கண்டுபிடிச்சா பிச்சு எடுக்க முடியுமா முடியாதா? பெரிய செடினா எடுத்துருங்க. நெல்லில் எப்படி எடுப்பீங்க? எப்போ தெரியும்? பெரிய அது வரை காத்திருக்கணும்ல நமக்கு. சரி போட்டோம். அவர் ஐயாட்ட பேசுகிற மாதிரி உங்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன், கவனமாக இருங்க. நீங்கள்லாம் கிராமங்கள்லேருந்து வந்திருக்கீங்க, வயல்வெளிகளை பார்த்துருப்பீங்க. நெல்லும் புல்லும் ரொம்ப வித்தியாசம்லாம் தெரியாது. நெல்லும் புல்லும், நெல்லும் கலையும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. நெல்லுக்கு போகிற தண்ணி யாருக்கும் போகும், புல்லுக்கும் போகும். நெல்லுக்கு போகிற தண்ணி சில வேலைகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அதான் ஒரு வசனம் சொல்லு, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தர் நல்லவனுக்காக எல்லாருக்கும் மழை பெய்தான். என்னம்மா? புல்லுக்கும் என்னவாகுமா? ஆக கடவுள் சில வேலைகளை நீங்களும் நானும் கேட்டிருக்கோம். என்ன ஆண்டவரே, அயோக்கியெல்லாம் இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், திருடனா இருக்கிறான், எப்படி அவன் நல்லா இருக்கிறான்? கேட்டிருக்கீங்களா இல்லையா இந்த கேள்வி? சங்கீதம் 73 இன்னொரு நாளைக்கு வாசிப்போம், சிந்திப்போம், எனக்கு நேரம் இல்லை அந்ததுக்கு போகிறதுக்கு. பல வேலைகள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன். என்ன ஆண்டவரை இது என்ன நடக்குது? நான் உத்தம புத்திரனாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரேன், நான் ஒழுங்காக பாட்டு பாடுறேன், நாள் எல்லாம் நல்லா பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. இங்கே பாருங்கள், அவன் பாருங்கள் அயோக்கியனாக இருக்கான், திருடுறான், எனக்கு சர்ச்சுக்கு கொஞ்சம் ஜங்குன்னு ஆடுறான், அங்கே போய் உலகத்தில் இல்லை என்ன செய்யறான், அட்டூழியம் பண்ணிட்டு திரியிறான், வாயில் வந்த கெட்ட வார்த்தை சண்டை போடுறான். ஐயோ என்னடா நடக்குது? இந்த கேள்வி உங்கள் மனசில் வந்துச்சா வர மாட்டேங்குதா? அதில் வேற நீங்கள் நான் உத்தம புத்திரனாக இருக்கிறேன், இன்னும் ஆண்டவரே உங்களுக்கு தான் இன்னைக்கு பதில். இன்னைக்கு ஆண்டோட வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்க போகிறோம். ஆக 3 காரியம் இங்கே பேச போகிறோம். இந்த உலகத்தில் தேவன் நன்மையும் தீமையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறாரு. ஆக ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இவர் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரா. ஒரு நாள் வரும், என்னைக்கு வரும், ஒரு நாள் வரும், கடைசியில் ஒரு நாள் வரும். அன்னைக்கு தான் என்ன வரும், நல்லு எது புல்லு எதுன்னு சரியாக தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சபைகளை உட்காந்துக்கிட்டு நான் நெல்லுன்னு ஆடிக்கிட்டு இருக்கலாம். கடைசியில் கனி கொடுக்கணும்ல. எப்போயா தெரியும் நெல்? எப்படி தெரியும் புல்? வேலுசாமியா சொல்லுங்க. வளைஞ்சு தொங்கும். பார்த்தீங்களா? நெல் என்ன செய்யும், வளைஞ்சு தொங்கும். ஏன்னா நிறைய நெற்கதிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே படிஞ்சு போயிடும். யார் படியாது? இந்த களை படியாது. அப்போதுக்கு தான் தெரியும், இவ்வளோ நாளுக்கு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேனே,
ஆனால் வேறு வழி இல்லை, பார்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் தான் கதை ஓடும். அதுதான் இன்னைக்கு கடவுள் கொடுக்குற பாரம். 24, 25 மறுபடியும் கூட எனக்காக வாசிங்க. சொன்னார், ஒப்பாய் இருக்கிறது, பண்ணுகையில் வந்து வளர்ந்து போது 25லே நின்றுவோம். இங்கே பாருங்கள், இந்த வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கும் போது ஆண்டவர் நல்லதை தான் விதைச்சார். அதில் கோதுமை மணி தான் இருக்குது, நெல்மணி தான் விதைச்சிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மனுஷன் நித்திரை பண்ணுகையில் எத்தனை மணிக்கு அவன் செய்யறான்? தூங்கும் போது அவனோட சத்துரு வந்து கோதுமையை அவன் களைகளுக்குள்ளே விதைத்து போனான். யார் போட்டது அதுக்குள்ளே களை விதைச்சிட்டு போயிட்டான்? ஆமாம். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே சபையில் வேதத்தை விட்டுட்டு நான் ஒன்றுமே பேசுனதில்லை. இது 20வது வருஷம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாள் வேதத்தை மட்டும்தான் நான் போதிக்கிறேன், வேறு எதுவுமே நான் கற்றுக் கொடுக்கல. யாராச்சும் இப்படி அப்போ நல்லா வந்து பார்த்துருக்கேன். 20 வருஷத்துக்கு யார்ட்டையும் கேட்டு பாருங்கள், பாஸ்டர் ஏதாச்சும் தப்பு வேறு மாதிரி பேசுனீங்களான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி நின்று சொல்கிறேன், நான் பேசின வேதத்தை விட்டு வெளியில் பேசுனதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் பேசுனதெல்லாம் நீங்கள் கீழ்படிஞ்சிருப்பீங்கன்னா நீங்களாம் இன்றைக்கி டைரெக்டாக பரலோகத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் என்ன நடக்குது? வேத வசனம் போதிச்சுட்டு போயிட்டாரும் பிசாசு. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க பார்த்தீங்களா? 6 நாள் உலகத்தில் ஒரு நாள் தானே வந்தோம். 6 நாளில் 7 நாளில் ஒரு நாள் வந்தோம். இன்றைக்கி வந்த உடனே ஆண்டோட வசனம் கேட்டோம், ஆண்டவருக்கு ஆழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொன்ன உடனே கேட்டுட்டு உள்ளே கேட்டுட்டு அன்றைக்கி குத்திது குடையுது. ஆண்டவர் இன்றைக்கி போய் எப்படியாச்சும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த கேட்டை விட்டு வெளியில் போனோன்னு வேற ஆளாக மாறிடுது. கேட்டை விட்டு வெளியில் போனோன்னு யாரையாது இவர் என்னடா சர்ச்சில் சன்னியாசி மாதிரி இருந்தார், அவர் வேலையை போய் பார்க்கணும், அவர் வீட்டில் போய் பார்க்கணும். பிசாசு என்ன போட்டுறான்னா கலையை விதைக்கிறானா. என்ன விதைக்கிறான்? என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்காமல் நம்ம கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தவர்கள் போல காணப்படும். அதாவது நித்திரை என்பது இங்கே என்னென்ன மௌனமாக இருக்கும்போது, வசனத்தை கேட்காத போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நேரங்களில் மற்ற 6 நாள் நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா, உலக காரியங்களையும் உலக காரியத்தில் உள்ள காரியங்களுக்கு அந்த நீ பாருங்களேன், யூடியூப் வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு, கண்ட குப்பையை நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். அவன் என்ன செய்கிறான்? கலையை போட்டுக்கிட்டு இருக்கிறான் உள்ளுக்குள்ளே. நான் இங்கே அன்மாரு உண்மையாயிரு அதெல்லாம் சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தா அவன் என்னென்னமோ கற்றுக் கொடுக்குறான். சினிமா போட்டி எப்போ திறந்தா அந்த டிவி போட்டியில் கண்டுதான் காமிக்குது. சினிமாவை பார்த்தா என்னென்னமோ காமிக்குது. அதெல்லாம் இதை போய் உட்காந்து 6 நாள் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆளுங்க விடாமல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். எத்தனை மணி நேரம்? ராத்திரி பகலுமா. ஆண்டோட வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க எனக்காக. ஆதியாகமம் 3:15 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சங்கீதம். ஆதியாகமம் பகை உண்டாக்குவேன், நசுக்குவார். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டோட காரியமாக இருப்பது. இங்கே பாருங்கள், அந்த நிலத்தில் யார் வந்து விதைச்சது? யார் வந்து விதைச்சது? சத்துரு. யார் அந்த சத்துரு? ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிசாசு பண்ணுற அட்டூழியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க விடாமல் ஆக்குறது யாரு? அவனுக்கு உங்களுக்கு ஆண்டவர் மேலே பிரியம் இல்லாமல் ஆக்குறது யாருன்னு கேட்டேன். இந்த பிசாசு வந்து என்ன செய்வான்? விதைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவன் ட்ரை பண்ணுறான். அவனுக்குன்னு ஒரு கூட்ட ஆத்தமாக்கல. ஆண்டவருடைய காரியத்துக்கும் பிசாசுக்கும் எப்போதுமே என்ன நடக்குது? என்னைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அதை தொடர்ந்து நம்ம பாவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில வேலைகளில் நல்ல விதைகளாகி வேத வசனத்தை போதிக்கப்பட்டாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓமை என்ன சொல்லுது? விதை என்பது வேத வசனத்தை பற்றி பேசுது இல்லையா? அவன் விதைக்கும் பொழுது அவங்க நல்லதை தான் விதைச்சாங்க. ஆனால் இந்த பிசாசவன் நாம் என்ன செய்யுது? எனக்கு தேவையில்லாத களைகளை பூத்துக்கிட்டே இருக்கிறான். சரியா? அடுத்து 25, 26, 26, 27 வாசிங்க. வளர்ந்து கதர்விட்ட போது காணப்பட்டது, வேலைக்காரன் வந்து, ஆண்டவரே விளைத்தீர் அல்லவா? கேட்குறாங்க ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்க பார்த்தீங்க? பாருங்களேன், அந்த குட் சீட் ரெப்ரசன்ட்ஸ் சன்ஸ் ஆஃப் கிங்டம். இது யார்? இது நல்ல கிரியைகள் கேட்டிங்கன்னா, இது வந்து யாரை பற்றிதுன்னா தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளை பற்றி பேசுது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருக்காக பிரியமாக வாழணும்னு நினைக்கிறேன். அதுதான் நல்ல பயிருக்கு அடையாளம். 2வது, வீட் ரெப்ரசன்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஒன். இதே திருச்சபைக்குள்ளே இதுக்குள்ளே யார் வந்து உட்காந்துருப்பாங்க? பிசாசு வேலை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. எல்லா திருச்சபையிலும் இருக்கிறாங்க. அவன் கொண்டு வந்து சேர்த்துருப்பான். இங்கே அவன் டீம் ஒன்று உட்காந்துருக்கு சர்ச்சுக்குள்ளே.
ஒன்று சொன்னேன், என்னே தான் அவர் திட்டுறாரு. ஏன் உன்னை திட்டணும்? எனக்கு வசனத்தை சொல்ல கூட அவன் திட்டுற மாதிரியே இருக்கும். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் நிறைய இடங்கள் அப்படி இருக்கிறாங்க. ரெண்டாவது இங்கே முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், the presence of evil perplexing raise questions about its origin and purpose. யார் எப்படி கொண்டு வந்தால் அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்மையும் அவன் பக்கத்தில் இழுத்துட்டு போகணும். நம்ம போல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அதான் அந்த ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்ன நடக்குது? அவனை பிக்கட்டும், எடுத்துட்டுமா? எதை எடுக்கணும்னு கேட்குறாங்க? புல்லை எடுக்கும்போது யார் வந்துடும்? இங்கே பாருங்கள், அந்த 26, 27, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்போ வீட்டு எஜமானக்காரர் எஜமான வேலைக்காரனிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் இந்த நிலத்தில் உமது நல்ல நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் உண்டானது எப்படி என்று கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 26, 27 அங்கே பார்க்க, காட் இஸ் பேஷன். அதுக்கு மாத்திரம் கிடையாது, அடுத்த வசனம் வாசிங்கம்மா எனக்காக. அதற்கு ஆக இந்த நாட்களில் நல்ல கவனமாக கவனிக்கணும். விசேஷமாக பிசாசு செஞ்சுருக்கிறான். ஆக இன்னொரு முக்கியமான காரியம் வாசிக்க எனக்காக எடுத்து ரோமர் 7வது அதிகாரம் 21 23 வரை வாசிச்சு பாருங்க. ஆனபடியால் பிரமாணத்தை காண்கிறேன். ஆகிலும் ஆக பார்த்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்தில் 2 விதமான காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று, ஆண்டோட சாயில் இருக்கு, ஆண்டோட வசனம் போதிக்கப்பட்டு இருக்கு, டவுட் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே இன்னொரு பிரமாணத்தை நான் பார்க்குறேன். என்ன அது? எனக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, ஆகிலும் என் மனிதன் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரயாணத்தை அவயவங்களில் காண்கிறேன். என் அவயங்களில் உண்டாயிருக்க பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஆக எனக்குள்ள என்னது? தேவனுடைய வசனத்தை கேட்கிற நான் இந்த வேலையில் என்னோட பாவமான பலகீனம் என்னோட சரீரத்தில் இருக்கிறதுனால என் மாம்சம் எதுக்கு இழுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் பாவத்துக்கு என்னை இழுக்குது. ஏன்னு கேட்டால், பிசாசவன் விதைக்கிற விதை என்ன இருக்குது? அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதையை களைய வரைச்சிடறான். அவன் சத்தியத்தை விதைப்பது கிடையாது, சத்தியக்கு பாரி காமிக்கிறான். நிறைய காரியங்களை கொண்டு வந்து என்ன செய்யறான்? அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்கிறான். ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். Paul speaks the struggle, the law of mind and law sin within us. அதில் 2 விதமான போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். பல வேலைகளில் நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது நானும் பார்க்குறேன். எல்லாரும் சபைக்கு வருவது சந்தோஷம், ஆண்டவர் பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் போன பிறகு நான் மாறிடுறேன். ஏன்னு கேட்டால், எனக்குள்ளேயே ஒரு போராட்டம். ஒன்று, வேத வசனம் இருக்குது, அது என்னை போராட வைக்குது ஆண்டவருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்குண்டா, அந்த பிசாசின் காரியம் இருக்குல்ல, இந்த கலை போட்டிருக்கான்ல, அது கலையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. நான் 2க்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன் வீட்டில், என் சரீரத்தில். பல வேளையில் என் சரீரம் பலகீனமாக இருக்கிறதுனால பல வேளை இந்த பாவம் தலையில் தூக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யாருக்கு நிறைய கீழ்ப்படுகிறேன்? ஆண்டவரோட வசனத்துக்கா, இந்த மாம்சத்துக்கா? யார் வெற்றி பெறா என்னோட வாழ்க்கையில்? ஆக அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 28, 29 வாசிங்கம்மா. அதற்கு அவன், யார் செஞ்சா? உடனே அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் இதை பிச்சு போட்டுறட்டுமா? அவங்க கேட்குறாங்க. பார்க்கும்போது கலை எது நெல் எதுன்னு தெரியுமா தெரியாதா? இப்போ பிடிச்சிட்டு போகணும், எல்லாம் துரத்திடுமா? யார் ஆண்டவர் பிரியமில்லை வர முடியுமா? முடியாதா? முடியாது. வெட்ட முடியாதா? சரி, வாசிங்களா, அதை தொடர்ந்து 29 கூட வாசிங்கம்மா. வேண்டாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, பொறுமையா இருக்கிறாரா. என்ன பண்றாரா? பொறுமை. சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருக்கு ஞானம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் நல்லதை பிடுங்கும்போது, புல்ல பிடுங்கும்போது எதை பிடுங்கிடுவோம்? நம்ம நெல்லையும் பிடுங்கிடுவோம். அதனால எதுவரை இருக்கட்டும், சேர்ந்து போட்டோம், பரவாயில்ல விடு. சில வேலைகளை நீங்கள் கேட்கலாம், என்ன அயோக்கியனா இருக்கேன், ஏன் எடுக்க மாட்டாரு ஆண்டவர்? நீங்கள் கேட்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. 2 Peter chapter 3 verse 9.
சிலர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நிறைய பொறுமை உள்ள. ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்கணும். சில வேளைகள் நம்ம நெய்தமானா இருக்கும்போது, ஆண்டோட மகனா மகளா இருக்கும்போது, பல வேளைகள் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம நல்லவங்களா இருக்கீங்க அப்படி இருக்கிறாங்க, பாசுக்கு தெரியாதா? ஆண்டவரே பொறுமையாக இருக்கிறார். என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பொறுமையுள்ளவர். ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும்னு சொல்லிட்டு. அவர் தாமதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி நீங்களே பாருங்களேன், என்னையே பாருங்களேன், நம்மளாம் நல்லவங்களாக இருந்திருக்குமான்னு தெரியாது. பல வேளை நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நெச்சித்து அவரோட பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஆக சில வேளைகள் நம்ம கூட இருக்கிறவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. நமக்கு சபைகள் நல்லவங்களையும் பார்க்குறோம், கெட்டவங்களையும் பார்க்குறோம். ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்களுக்காக பொறுமையாக இருக்கணும். என்ன பண்ணணும்? நான் இப்போ வேலை, நீங்கள் வேலை பார்க்குறீங்க நிறைய இடத்துல, வேலை எடுக்கிற பக்கம் எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்களா? வேலையில் சிலவெல்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. விட்டுட்டு ஓடி வந்துட முடியுமா? பொறுமையாக தானே இருக்கணும். அதே போல் தேவனுடைய ராஜ்யத்திலையும் தேவ சமூகத்திலையும் ஆண்டவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். சிலர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தாமதிக்காமல் அவர் என்ன செய்கிறார்? அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். என்னோட வாய்ப்பு என்னன்னு கேட்டால் எல்லாரும் மனம் திரும்பணும். ஆண்டவர் அதுக்காக பொறுமையாக இருக்க. 30வது வசனம் வாசிங்க எனக்கு. பிடுங்கி ஆக ஆக நீங்கள் கவனமாக கவனிக்கணும். எதுவரை ஆண்டவர் விடுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? அப்போ தான் அவங்கள பிரிப்பார். கலை நெல். அவசரப்படக்கூடாது. ஊழியத்தில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் அவசரப்பட்ட உடனே பண்ணோம்னா நிறையா டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். கடவுள் ஒரு காரியத்தோடு ஒரு காரணத்தோடு அனுமதிச்சிருக்கிறார். நெல்லும் புல்லும் சேர்ந்து வளர்வதற்கு நமக்கு தெரியாது. ஆனால் புல்லை விதைச்சது பிசாசானவன் தான் விதைச்சிருக்கிறான். அது விளக்கம் தான் அடுத்த பகுதியில் இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிங்க. மற்ற 25வது அதிகாரம் 32, 33 வசனம் வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல பிரித்து இங்கே நீங்கள் பார்த்துங்கன்னா ஆண்டவராக இயேசு செய்கிறார். எப்படி கடைசி நாட்கள் ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் ராஜா முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கூடி வருவாங்க. ஆக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் செம்மறி ஆடு, இன்னொரு பக்கம் வெள்ளாடு. இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பீமா சீட் ஜட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த நாளைக்கு இந்த ஜட்மெண்ட்டை பற்றி திருப்பி ஒவ்வொரு நாள் செப்பரேட்டாக நம்ம படிப்போம். ஆக இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த வேத வசனம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான், ரட்சிப்புன்னு சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் எப்படி தான் சொல்லுவாங்க? ஆண்டவரே ஆண்டவரேன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் பைபிள் தெரியுமா? ஆமாம் தெரியும். ரெண்டு பேரும் சர்ச் பண்ணாங்களா? ஆமாம் தெரியும். ரெண்டு பேரும் எந்த வீட்டில் தான் இருக்காங்க? ஒரே தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அங்கே தான் ஒரே ஆண்டவர் தான் விதைச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே யார் இருக்கிறான்னு கேட்டால், பொல்லான இந்த அந்த கலையை யாரும் பிசாசு போட்டு வச்சிருக்கிறான், சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். ஆக என்ன, நமக்கு உள்ளே தான் இருக்கிறான்னு நமக்கு தெரியும் கூட, ஆனால் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த நியாயத்தீர்ப்பு வரும். அந்த கடைசி நாளில் அவங்க என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிறது போல கலையும் நெல்லையும் தேவன் என்ன செஞ்சுவார்? ரெண்டாக பிரிச்சிருவார். அதுதான் கடைசி. அப்போ தான் நாள் தெரியும் நமக்கு. அப்போ இதோட விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்கும்போது இது யார் எதை காமிக்குதுன்னா, நல்ல விதைகள் எதை காமிக்குதுன்னு கேட்டால் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளை குறிக்குது, மகன்களை. ஆக இந்த 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 வீடு, அதாவது வீடுன்னு சொன்னால் அந்த கலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது யாரை காமிக்குதுன்னா பொல்லாங்கன் விதைத்த பிள்ளைகளை காமிக்குது. இது என்ன செய்யுதுன்னு கேட்டால் ரெண்டும் ஒன்றா தான் வளர்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு நோக்கத்தை இருக்குது. என்றுக்கு என்ன செய்யுது? ஒன்று அழிவை நோக்கி பணிக்குது. தேவன் என்ன செஞ்சிருக்கார்? நோக்கத்தோடு பறித்திருக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? எல்லாம் பொறுமையோடு கூட தேவ ஞானம் என்னன்னு கேட்டால், இது கடைசி வரை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வளர்வதற்கு நேரம் கொடுக்குற. எது வரனா? அறுவடை வர. ஆனால் ஒரு நாள் வரும்போது ஃபைனல் செப்பரேஷன் வரும். எது நீதியும் அநீதியும் என்ன செய்யும்? தேவன் என்ன பிரிச்சிருவார். அடுத்த ஒரு பகுதிக்கு போயிடுமா? 36லேருந்து 43 வரை ஒவ்வொன்றா வாசிப்போம். 36வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 36வது வசனத்தை வாசி. ஆஹா ஆ
இங்கே ரொம்ப அருமையான ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சீஷர்களுக்கு அது முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் 2-3 வாசனம் இடையில வருது, அதை பற்றி நம்ம பேசலன்னு ஏன்னு கேட்டால் அது இப்போதைக்கு அது ஒரு தொடர்ச்சி தான் இங்கே தான் இருக்குது. பல வேளைகளில் வேதத்தை வாசிக்கிறோம், கேட்குறோம், எனக்கு புரியல, என்ன பண்ணட்டும்னு நினைக்கிறீங்க? என்னையா பண்ணணும்? என்னப்பா? வேதம் தான். எங்கே போகிறது கேட்குறதுக்கு? இந்த சீஷர்கள் புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்குது 26. அப்பொழுது அவர்கள் இயேசு அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உடனே அவங்க என்ன செய்றாங்க? நிலத்தின் களைகளை பற்றி உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணக்கூடாது? அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு என்ன புரியலையே, என்ன பண்ணுறது? இங்கே என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆவிக்குரிய சந்தேகங்கள் வரும்போது அது தெரிந்த விசுவாச பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு 1:5 எனக்காக வாசிங்க. யாக்கோபு 1:5 வாசிங்க எனக்காக. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆக எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு அது என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும். என்ன பண்ணணும்யா? கேட்கணும். புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கலாமா? எனக்கு பல வேலைகளை நான் கண்டுகொள்வதற்கு கிடையாது. ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு உட்காந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு புரியல சுவாமி, எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டோட ஆவியானவர் எனக்குள்ளே வருவார், எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு. ரெண்டாவது என்னை போகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஐயா இந்த வசனத்தை எனக்கு டைம் பைபிளை தூக்கிட்டு என்கிட்ட ஓடி வரணும். ஃபோனில் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் உட்காந்து உங்களை பேச முடியாது. பைபிளை வந்து அந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் திருப்புன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்க எனக்கு நேரம் இருக்குது. ஃபோனில் அடிச்சிங்கன்னா எனக்கு இன்னொரு ஃபோன் வந்துடும், ஏதாச்சும் நான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன், என்னால் நேரத்தை செய்ய முடியாது. சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன். ஆனால் பல வேலைகள் நல்ல ஆழமாக கற்றுக்கணுன்னா என்ன செஞ்சிடணும்? பைபிளை தூக்கிட்டு என்கிட்ட வந்துடணும். இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட போய் அவங்க மைண்ட்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது கடையிலாம் சில சம்பவம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் விடலை. அவங்க பிடிச்சாங்க. ஆண்டவர் கலையை பற்றி என்னவோ சொன்னார், கலையை பற்றி என்னமோ சொன்னார். உடனே வந்து கேட்டாங்க. அவர் ஓய்வாக இருக்கும்போது சொல்லிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கலையை பற்றி என்ன சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வாசிங்க அடுத்த வேத வசனத்தை. 36, 37, 38, 37, 38. போனார், வந்து கேட்டார்கள். நல்ல விதை விதைக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நிலம் இருக்கு, புத்திரர் புத்திரர். ஆக இதில் ரொம்ப அழகா, இதுக்கு வர முன்னாடி பார்த்தோம்ல, இப்போ விதைகளை கலையை பற்றி பார்த்துருக்கோம்ல, கதையோட சிறப்பான விளக்கம் இங்கே காணப்படுகிறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மட்டும் மேலே மட்டும் படிச்சிங்கன்னா, இது படிக்கலைன்னா என்ன செஞ்சுருக்காது? சிறப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்க முதல்ல பாருங்கள், விதைக்கிற மனுஷன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நிலம் எது? இந்த உலகத்தில் தான் என்னையும் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த தெய்வ திருச்சபையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நல்ல விதை விதைக்கிறது யாரு? ராஜ்யத்தின் புத்திரர், நீங்களும் நானும் என்னை போல ஊழியக்காரங்க. இந்த பொல்லாங்கன் விதை, இந்த கலைகளை விதைக்கிறது யாரு? இந்த பிசாசுடைய வேலை, பொல்லாங்கன் புத்திரர். இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க? இந்த தப்பான வேத காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த விதைக்கிற விதை சத்துரு பிசாசு மூலம் விதைக்கப்படுகிறது. அந்த அறுப்பு யாருன்னு அடுக்குன்னு கேட்க, தேவ தூதர்களை அறுப்பாங்க. இதற்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம், இதை குறித்து டீட்டெயிலாக கூட இன்னும் கொஞ்சம் நாளில். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் வேத வசனமும் போதிக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளால், இன்னொரு பக்கம் பொல்லாங்கன பிசாசு விதைத்துக்கிட்டே இருக்கிறான். ஆக இது ஒரு நாள் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறுப்பு ஏற்படும். ஆக இந்த பிசாசு எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்துட்டு இருக்கான். பிசாசனோட வேலை என்ன? தேவனுடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதனால தான் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க எனக்காக. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளோடும்
ஆக இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறோம், முதலாவது டிசைபிள்ஸ் என்ன செய்கிறாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் எம்பசிங் இம்பார்ட்டன்ட் சீக்கிங் கிளாரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். ஆவிக்குரிய காரியங்களில் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. காரியம் தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு தெரிஞ்சவங்கிட்ட கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது முக்கியமான காரியம், ஜீசஸ் கிளாஸ் த ரோல் ஐடென்டிட்டி த ப்ராபிள் ப்ரொவைடிங் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இதுதான் ஆவிக்குரிய நிலையில் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமை. பல வேளைகளில் நான் சபைக்கு வருகிறேன், கடவுளோட வசனத்தை கேட்குறேன் ஒரு பக்கம், உலகத்தை விட்டு கடவுள் வசனத்தை விட்டு போன பிறகு கண்ட காரியத்தை நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். யார் என்னை ஷேப் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம். அதனால தான் என்னுடைய பார்க்கையில் நான் பார்க்குறேன், ஆதி திருச்சபையில் நான் பார்த்தது, அதாவது நான் சிறு வயதிலிருந்து பார்த்த திருச்சபைக்கும் இப்போ பார்க்குற திருச்சபைக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்த்துட்ருக்கேன். நாங்களாம் சின்ன வயசில், தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் டிவிலாம் பார்க்க மாட்டோம், சினிமாக்கெலாம் போக மாட்டோம். எனக்கு விவரம் தெரியும் போது 13 வயசு, ரட்சிக்கப்பட்டும் போது நாங்கள் சினிமாவுக்கு போயெல்லாம் உட்கார மாட்டோம், சினிமா பாட்டு கூட கேட்க மாட்டோம். அவ்வளோ அவ்வளோ ஜெபிப்போம். எப்போ பார்த்தாலும் உபவாச கூட்டம், நைட் கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த பைபிள் ஸ்டடி இந்த பைபிள் ஸ்டடி. ஐயோ என்ன பக்தி, எந்த பக்தி, இந்த பக்திலாம் இன்றைக்கி நான் பார்த்ததுனால நான் பார்க்கவே முடியல இதெல்லாம். அப்புறம் நான் வர ரட்சிக்கப்பட்டு புதுசாக கடவுளை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவனா பைபிளை கையில் வச்சுக்கிறது, அவ்வளோதான். எங்கே ஓடுறது? எங்கே கூட்டம் நடந்தாலும் போய் அங்கே உட்காந்துக்கிறது. நான் உபவாசம் இருக்கிறது, நைட் கூட்டம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த மாதிரி மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் குறைவாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கெலாம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது சின்ன வயசில் நிறையா வசனத்தை கேட்டு 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 ஆண்டவர் கிட்டி சேரணும்னு ஒரு போராட்டம் இருந்துச்சே தவிர எனக்கு புதிய நிறையா டிஸ்ட்ராக்ஷன் தடங்கள் இல்லை. அந்த நேரத்தில் அந்த சின்ன வயசு தான், நான் சின்ன பையன்தான், வயசு அப்போ ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. இன்றைக்கி வயசு பார்க்கும்போது ரொம்ப வருஷம் 40 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை கேட்கணும், ஊழியம் பார்க்கணும், ஓடுவோம் நான் பாட்டுக்கு. இன்றைக்கி கையில் ஒரு பொட்டியை கொடுத்துட்டானுங்க, சும்மா ஒன்றும் நோண்டு, மணிக்கணக்கில் நோண்டு, ராத்திரி நோண்டு, தூங்காத, எப்போ பார்த்தாலும் இதை நோண்டிக்கிட்டே இருந்தேன். என்ன வருது இதில்? பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்கிறான் பிசாசு? எப்போ பார்த்தாலும் கண்ட கதை சொல்கிறான், அப்படியே திருடுறான், வசனத்தை விட்டு உலகத்துக்கு கொண்டு போயிடுறான். இன்றைக்கி ரொம்ப தப்பாலாம் ஏதோ நடந்துகிட்ருக்கு இதுக்குள்ளெல்லாம். இதை விட்டுட்டு இதை கேட்குறவன் எப்படி இருப்பான் வெளியில்? ஒன்றும் இல்லை, நம்ம வாலி பிள்ளைங்க, நீங்கள் நிறைய பேர் விளையாட மாட்டீங்க கேம்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த காலத்தில் என்னென்னா வீடியோ கேம்னு ஒரு வீடியோ கேம் இருக்குது. அது என்னென்னமோ கேம்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக வீடியோ கேம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சுடுறது எல்லாத்தையும். வீடியோ கேம்னா ஒன்று வேகமாக வண்டி ஓட்டணும், இல்லைன்னா எவனாலும் சுட்டு தள்ளணும். இதில் எதில் சுடுறது? உள்ளுக்குள்ளே சுடுறது. இவெல்லாம் அண்ணன் தம்பி 2 அங்கெல்லாம் இப்போல்லாம் டீமாக உட்காந்துக்கிட்டு எந்தெந்த கம்ஃபர்ட்டில் உட்காந்து சுட்டுக்கிட்டு தெரியுறது. அதில் வேறு பாயிண்ட் கொடுப்பான், நம்பர் கொடுப்பான், புஷ்னு ஏதோ போகணும்னு வச்சுக்கோங்களேன். இவன் லிட்ரலாக நேரில் ஒன்றும் சுடலை யாரையும். அந்த ரத்தம் அதில் அவங்க சாகும்போது அதில் சுடும்போது அந்த ரத்தம் வரும், அந்த கத்துறது எல்லா சவுண்டும் போடுவான், எதனமோ பண்ணுவானுங்க. அதை ரியல் மாதிரியே செய்வானுங்க. இவன் என்ன செய்யறான்? தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? வெளியில் ஒருத்தவங்க தொப்புன்னு விழுந்துட்டாங்க, இவன் பார்த்துட்டு போறான். என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இவன் என்ன பண்ணுவான்? பாடு போய் செத்து சொல்லடா, நான் தானே சுட்டுக்கிட்டே இருக்கிறேன். பிசாசு எப்படி இங்கே விசுவாச தேத்திர இயேசு நேசிக்கிறார், அன்பு செலுத்துறான்னு நான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் நேசிடான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கம் போன உடனே போட்டி தூக்கிக்கிறான், இவன் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நைட்டும் பகலுமா பார்க்குறான். என்ன சொல்லுது பிசாசு இப்போ? அதே மாதிரி சினிமா படம் பார்க்குறீங்க, அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாடு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறா. அவன் வார்த்தை என்னென்னமோ பேசுகிறானுங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க இதில். ஆக என்னோடய நேரத்தெல்லாம் நான் இதுக்குள்ளே செலவு பண்ணுறேன். நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா ஃபோன் பார்க்குற மாதிரி, ஆண்டோட காரியம் சிந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கா? சிலர் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்களாம் இருக்கிறீங்க, பைபிள் வசனம் கேட்குறேன், பிரசங்கம் கேட்குறேன், ஏதோ குப்பையெல்லாம் தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறானுங்க, என்னென்னமோ சினிமா பாட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறான். பார்த்துருக்கீங்களா? புகை போடுறது என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்கப்பா. நல்ல வேலை நான் அதெல்லாம் நிறையா பார்க்கல, தான் எனக்கு சொல்ல தெரியல. நான் பார்த்தேன்னா சொல்லுவேன், எனக்கு தெரியல, அவ்வளோ விவரம் இல்லை இதில். இப்போ பார்க்குற மைண்டு என்ன ஆகிடும் பாருங்களேன். நான் வசனத்தை கேட்டு கேட்கும்போது வசனம் எனக்குள்ளே கேட்குறேன், வசனம் எனக்கு கிரியை செய்யுது. வசன கிரியை ஒன்றால் என் மனசு விலகுது. உண்மையிலே இப்போ கூட நான் சொல்கிறேன், ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அது அவங்க கஷ்டமாக எனக்கு தெரியல, அது ஏன் கஷ்டம் மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் பிரச்சனை வரும்போது பாவமாக இருக்காங்களே, என்னடா பண்ணுறது, என்னால் ஒன்றும் முடியலையே, ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு தவிர ஆக எனக்கு என்ன இல்லை, மற்றவனை போல கடந்து போக என்னால் முடியல.
இந்த நல்ல சமாரியன் கதை கேட்டிருப்பீங்கல்ல. ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். அந்த 3 பேர் நடந்து போயிட்டே இருக்கான். 2 பேர் என்ன செய்றான்? ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், ஒருத்தன் சுற்றி பார்த்துட்டு போயிட்டான், இன்னொருத்தனும் சுற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கான். கேட்டால் ரொம்ப தோத்துறோன்னு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. கோயிலுக்கு போயிட்டு மனசாட்சி இல்லாதவனா வாழ்றானுங்க இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள. யாருன்னு கேட்டால் இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவளை உலக மயக்கத்தில் வச்சிருக்கிறான். என்ன மயக்கம் அது? உலக மயக்கம், இந்த பொல்லாங்களோட மயக்கம். ஆக இந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னு வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா மாம்சீகத்தோடு கூட இல்லை, என் ரத்தத்தோடு கூட, என் சகோதரோடு கூட மாத்திரம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவைகள் சேனைகளோடும் உங்களுக்கு நமக்கு போராட்டம் உண்டு. ஆக வேதத்தை வச்சு நீங்கள் பின்னாடி கொண்டு போகிறதுக்கு இந்த பிசாசு எல்லா விதமான முயற்சி செய்துட்டு இருப்பான் உங்களை ஆண்டவரை விட்டு விளக்குவதற்கு. வாங்க நேரம் ஆனதுனால அடுத்த கதைக்கு போயிடுவோம். நம்ம வாசனம் வாசிக்கலாம். எனக்காக 40-42 வாசிங்க. எனக்காக 40 முதல் 40. நடக்கும். ஒரு நாள் வரும், கடைசி நாள் வரும். அப்பதான் நீதிமானும் பொல்லாங்கனும் பிரிக்கப்படுவான். அப்பதான் அவங்க செய்த பாவத்தின் விளைவு காணப்படும். அப்பதான் அவங்க எங்க போவாங்க? தெய்வீக நியாயாதிபதிக்கு முன்னாடி நிற்பாங்க. தெய்வீக தண்டனை கிடைக்கும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க எனக்காக. வெளிப்படுத்தல் 20:15. ரெவலேஷன் 20:15. எவனோ ஆக சபையில் இருந்திருக்கலாம், வசனத்தை கேட்டு இருக்கலாம், ஆண்டோட ஜீவ புஸ்தகங்களுடைய பேர் காணப்படலைன்னு சொன்னால் நான் நரகத்துக்கு தள்ளப்படுவேன். அன்பான பிள்ளைகள், விசேஷமாக நான் நல்லா சொல்கிற காரியம் யார் சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாங்கன் சபையை வந்து விரிப்பான். இந்த நியாயத்திற்கு வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து வரும்போது அன்றைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னுடைய லிஸ்ட்டில் எடுத்து திறந்து பார்ப்பாரு. ஐயா உன் பேர் இருக்கான்னு, பெரிய புத்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு ஒரு பெரிய புஸ்தகம். அதை திருப்பி பார்ப்பாரு. என் பேர் அந்த பேரில் இருக்கா இல்லையா, உங்கள் பேர்லாம் இருக்கான்னு பார்ப்பார். பார்க்கும்போது உங்கள் பேர் என் பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சோதனை. அவங்க எங்கே அனுப்பப்படுவாங்களா? அக்கினி கடல்னா என்னது? அது யாரு? என்னப்பா சொன்னீங்க? நரகம். என்னது போகிறோம்? நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க நம்ம லைஃபை. ஆக மொத்தத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல the final judgment will be result eternal separation from the wicked from the righteous, emphasize the seriousness of the sin and reality of divine justice. ஆக இன்னொரு முக்கியமான வசனத்தை வாசிச்சிருவோம். கடைசி வசனத்தை 43 வாசிங்கப்பா. கடைசி மட்டும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவன், கடவுளுடைய சாட்சியா வாழ்ந்தவன், அவன் எப்படி இருப்பான்னு அழகான வேதம் சொல்லுது. ஆண்டவர் கொடுக்க பெரிய வாக்கு தத்தத்தின் நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் 43ல் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்ய சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? பிரகாசமா இருப்பாங்க. யார் எங்க போவாங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்குமா. இதுதான் பெரிய வாக்குத்தத்தம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தானியேல் 12:3, Daniel 12:3. ஞானவான்கள் ஒலியை போலவும் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஞானவான்களாக இருக்கிறாங்க.
அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. அவர் நட்சத்திரங்களைப் போல எப்போது என்ன செய்வாங்க, சதா காலங்களையும் பிரகாசிக்கிற பிள்ளைகளை காணும். ஆக இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நன்மையான பிள்ளைகளும் தீமையான பிள்ளைகளும் சேர்ந்து இருப்பாங்க. ஒன்று ஆண்டவர் அறிந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவங்களும் இருப்பாங்க. உங்கள் கூட இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, தீமையான காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும், கெட்டவர்களும் கூட இருப்பாங்க. ஆனால் கடைசி ஒரு நாள் வரும்பொழுது அன்னைக்கு தான் வெளிப்படும் நல்லி எது புள்ளி எதுன்னு சொல்லி. அந்த நாள் நெல்லும் புல்லும் பிரிக்கப்படும் போது தான் தெரியும். புல்லெல்லாம் எரிச்சு எங்கே கொண்டு வாங்க, தீயில போட்டு எரிச்சிருவாங்க. நெல்லெல்லாம் எங்கே வைப்பாங்க, தானிய கடன்கள். அதை போலவே என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்ப்பார், தான் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றை இணைத்துக் கொள்வார். அதுதான் ஒரு நாள் வரும் நியாய தீர்ப்பில். ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சில சொல்கிறேன். அல்டிமேட் குளோரிஃபிகேஷன், கடைசி ஒரு நாள் மகிமைப்படுத்தப்படுவோம். அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒவ்வொரு விசுவாசங்களுக்கும் கடவுளுக்கு ஒரு பெரிய உற்சாகம். நம்மெல்லாம் கடவுள் வசனம் உற்சாகப்படுத்துது. அடுத்த வாசிக்கு வந்துடுவோம். ஆக நான் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ நான் என்ன செய்யணும், வேகமாக பார்க்கலாமா, ஒன்றுன்னா நம்ம பார்ப்போமா? மறந்துடக்கூடாது, நெல்லும் புல்லும் ஒன்றா தான் இருக்கிறது போல் கெட்டதும் நல்லதும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. கடைசி நாள் வரை அதெல்லாம் ஒன்றாக தான் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் 25வது வசனம் வாசிச்சு பாருங்க. ரோமர் 8:18 25. ரொம்ப பெரிய வசனம் தான், கொஞ்சம் வேகமாக வாசிங்க, எனக்காக சுருக்கமாக வாசிங்க. ரோமர் 8. ஆதலால் ஆஹா ஆகையால் அதாவது 25 சொல்கிற வரமா என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் காணாத நம்புனோமானால் வருகிற பொறுமையோடு காத்திருப்போம். ஆக இந்த உலக வாழ்க்கையில் சுருக்கமாக முடிப்போம். என்ன பண்ணணும், ஒன்று தான், நம்ம இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்சம் காலங்கள் மாத்திரம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது இந்த உலகத்தை ஒத்த தேசம் திரிக்க முடியாது. 2வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்கணும். என்ன செய்யணும், நம்ம பேஷண்ட் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். சில வேலைகளை நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிஞ்சுக்கணும். அல்டிமேட் கடைசி நேரம் வரும்போது அவர் தான் செய்வார். சங்கீதம் 37:7-9. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளன் மேலும் தீவினை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே, கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உண்டாக வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கடைசி வரை காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. எல்லாரையும் நாம் அழிக்க முடியாது. ஆண்டோடைய நேரம் இருக்கிற வரை அவர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. அவர்களை நம்ம எடுக்கணும்னு நினச்சோம்னா அது முட்டாள்தனம், அது ஆண்டோட சித்தம். பல வேலைகள் நான் பார்த்துருக்கேன். மற்ற மார்க்கங்களை குறித்து தப்பாக பேசிட்டு ஜெபிப்போம். அது ஆண்டவர் எடுத்துருங்க, ஆண்டவர் இதை எடுத்துருங்க, ஆண்டவர் இவங்க ஜெபிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் தெரியுமா தெரியாது அதெல்லாம் இருக்குன்னு. நீங்கள் பெரிய புத்திசாலி மாதிரி அவர் என்னமோ தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு தெரியும்ப்பா, அது உன் வேலையை நீ சரியாக பண்ணு, நீ பொறுமையாயிரு, கீழ்ப்படிஞ்சிரு. இந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:7-9 அப்புறமா வாசிச்சு பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். 3வது, நம்ம எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பொறுமையான காலங்கள் வாழும் பொழுது 2வது முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் ஆண்டோட பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க இருக்கிறாங்க என்பது கிடையாது. என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன், சரியா? நல்ல விதை நல்ல காரியங்களை பார்க்கறது போல, நல்ல அறுவடை கொடுக்கறது போல நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்ல கனிகளை கொடுக்குற விசுவாச பிள்ளைகளாக காணப்படும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 நம்ம வாசிச்சிருக்கோம் நிறைய முறை. நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆக நான் ஆண்டவரோட மகனாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான தேவனோட பிள்ளையாக இருக்கும். அப்போ என்னுடைய கனி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட பண்புள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.
நான் பொல்லாங்கனை போல என் வாழ்க்கை காணப்படக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துருவோம். ஆக கடைசி நமக்கு தேவனுடைய இருக்குது, அவருடைய ஹார்வெஸ்ட்காக, அவருடைய அறுவடைக்காக நம்ம காத்திருக்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரை அவர் நியாயாதிபதி, அவருக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. ஒரே ஒரு வேத வசனத்தை தீத்து 2:13 வாசிங்க. தீத்து 2:13 முடிக்கலாம். தீத்து 2:13. டைட்டஸ் 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாகுதலுக்கு நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஆனந்த பாக்கியம், மகாதேவனும் அவர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரசன்னமாகிறது, அவர் வருகிற வரை நாம் அதுக்காக காத்திருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. ஆக நானும் நீங்களும் இந்த 4 காரியங்களை மனதில் வச்சுக்குவோம். ஆக நாம் ஜெபிப்போம். நாம் எல்லாது நெல்லும் புல்லும் தான் சேர்ந்து வளரும். ஆண்டோடைய நேரம் வரும்போது தேவன் எடுப்பார். ஆனால் நிறைவு ஒரு நாள் வரும். ஆனால் விசுவாச பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுப்பதற்கு ஒப்பு கொடுப்போம். எனவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம திருவிருந்து மேசை இருக்குது. எனவே நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா எல்லாரும்? அப்போ 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். எடுத்துட்டோமா? நான் ஒரு வேகமாக வாசித்து நாம் திருவந்து முடிச்சுட்டு நம்ம உணவுக்கு நம்ம அடுத்த காரியத்துக்கு போக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:23வது அதிகாரம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாக்கி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 31வது வசனம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனவே நாம் இந்த வழியில் கண்ணும்படி இந்த தப்பத்திற்காக திராட்சரசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லா கண்ணும்படி ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த விடைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தை கேட்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம்.